பேர் நம்ம சேனலில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எப்படி என்னுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புறது, மொபைலுக்கே டைரெக்டாக எப்படி கஸ்டமர்ஸுக்கு பல்க் எஸ்எம்எஸ் ப்ரொமோஷன் அனுப்புறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதற்கான பதிலை ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். பல்க் எஸ்எம்எஸ் அப்படின்னா என்ன என்பதில் துவங்கி எந்த ப்ரொவைடர் எந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அப்படி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எதையெல்லாம் செக் பண்ண வேணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நம்ம விரிவாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டிப்ஸுகளை நான் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் செலவு வைக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இலவசமாக ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா எத்தனை கான்டாக்டுக்கு வேண்டுமானாலும் இலவசமாகவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கான ஒரு மெத்தடை ஒரு வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதரன். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பல்க் எஸ்எம்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய மொபைலுக்கு தினசரி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 5 to 10 ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் பல சமயங்களில் தேவையற்ற மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கக்கூட மாட்டீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா பல்க் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கில் இருந்து வருது பார்த்திங்களா, அதுவும் ஒரு வித பல்க் எஸ்எம்எஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவைடர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு மெசேஜ் தான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பல்க் எஸ்எம்எஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பல்க் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பேனர் அடித்து வைக்கிறது, அதையெல்லாம் தவிர நிறைய பேர் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் கடையில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை நீங்கள் ஒரு பல்க் எஸ்எம்எஸ்ஸாக உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவை இருக்கிறவங்க அவங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. இதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதற்கு தான் பல்க் எஸ்எம்எஸ் தேவைப்படும். சரி, பல்க் எஸ்எம்எஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பல்க் எஸ்எம்எஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. சரி, இதில் நான் எப்படிங்க ஒரு சிறந்த பல்க் எஸ்எம்எஸ் ப்ரொவைடரை நான் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு நான் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக் கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பிரகாரம் பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டாப் லெவல் சர்வீஸை வழங்குற மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதில் நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒரு சிறந்த பல்க் எஸ்எம்எஸ் சர்வீஸ் ப்ரொவைடரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இப்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ப்ரைஸ் எவ்வளவு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1 பைசாவுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 10 பைசாவுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த காஸ்ட்டு ரொம்ப லோவாக இருக்கும். பட் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளவு நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், 4000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா பர் எஸ்எம்எஸ் காஸ்ட் 20 பைசா இருக்குது, அதாவது 20 பைசா இருக்குது. அதே இது நீங்கள் 14,000க்கு மேலே செலவு பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் டு எஸ்எம்எஸில் 14 பைசாவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸை வழங்குறாங்க. பட் அதே இது பாருங்கள், இப்போ டெக்ஸ்ட் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இவங்களுடைய காஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நீங்கள் 1,70,000க்கு நீங்கள் வாங்கினாலும் கூட 17 பைசாவுக்கு தான் உங்களால் குறைஞ்சபட்சம் வாங்க முடியும். அதற்கு மேலே ரேட் கம்மி பண்ணலை. ஸோ காஸ்ட் வைஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்து என்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு
நம்பகத்தன்மை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு எஸ்எம்எஸ் வந்து நான் போயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க நம்ம வந்து முடியாது. அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா பல்க் எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணும்போது சிலருக்கு போகாமலே கூட அதற்கான கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிறதுல வந்து யாராவது உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பரில் உள்ளவங்க இது என்ட்ரு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களால் வந்து எஸ்எம்எஸ் வந்து அனுப்ப முடியாது. ஸோ ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து சிலர் வந்து கால்குலேட்டில் வந்து எடுத்துக்குவாங்க. நாங்கள் அனுப்ப தான் செய்வோம், பட் வந்து வரல அப்படின்னா, போய் சேரலை அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்கள்ட்ட கண்டிப்பாக வந்து போய் சேராதீங்க. ஏன்னா இப்போது நிறைய பேர் டிஎன்டியில் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிஎன்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களால் அந்த நம்பருக்கு ஒரு ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸ்ஸை அனுப்ப முடியாது. அதுதான் வந்து மீனிங். ஸோ சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்டிக்கு ரிட்டன் காஸ்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டு நாட் டிஸ்டர்பில் வந்து யாராவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே எஸ்எம்எஸ் வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா அதற்கான காஸ்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில சைட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. ஸோ அந்த ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் போய் சேருங்க. அதற்கடுத்து சக்ஸஸ்ஃபுல் சென்ட் ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா பல எஸ்எம்எஸ் ப்ரொவைடர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து போய் சேராது. இனிஷியேட் பண்ணுவோம், பட் வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எஸ்எம்எஸ் கஸ்டமர்ஸை வந்து போய் ரீச் ஆகாது. ஸோ அதை வந்து அடுத்ததாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில செக்கப்ஸை நீங்கள் வந்து பண்ணிக்கணும். அதற்கு அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான சேவை வேண்டும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்டாக்ட் லிஸ்ட்டை எப்படி பல்க் அப்லோடு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொன்றா வந்து அப்லோடு பண்ணணுமா அல்லது வந்து பார்த்திங்கன்னா பல்காக எக்ஸல் ஷீட் மூலமாக பண்ண முடியுமா என்பது உள்ளிட்ட விவரங்கள் அனைத்தையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓடிபி வரணுமா, அதே மாதிரி உங்களுடைய வெப்சைட்டுக்கு டிரான்சாக்ஷன் எஸ்எம்எஸை வந்து உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பணுமா என்பது உள்ளிட்ட அந்த சேவையை இந்த பல்க் எஸ்எம்எஸ் ப்ரொவைடர் வந்து கொடுக்குறாங்களா, அது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த சர்வீஸுக்கு உள்ளே வந்து போங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது ஃபாஸ்ட்டு எஸ்எம்எஸ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் லோக்கல் இதில் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு சைன் அப் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் லோக்கல் அப்படிங்கிறதுக்கு உள்ள, அதாவது இந்த எஸ்எம்எஸ் ப்ரொவைடருக்கு உள்ள நான் வந்து சைன் அப் வந்து பண்ணி உள்ளே வந்திருக்கேன். இந்த டேஷ்போர்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ இதற்காக நான் வந்து டெக்ஸ்ட் லோக்கலை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நான் சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும் எதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? நான் எதையுமே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இதன் மூலமாக. ஓகேங்களா? இப்போது டேஷ்போர்டு பாருங்கள். இப்போ டேஷ்போர்டுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். சென்ட், அதே மாதிரி ரிசீவ், கான்டாக்ட் இருக்கும். இப்போ கான்டாக்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து முக்கியம். ஸோ நீங்கள் பல்க் எஸ்எம்எஸ் வந்து ப்ரொவைடரில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் பேஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் கடைக்கு ரெகுலராக வரக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து வாங்கி வச்சுக்கணும். இப்போது நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஜவுளி ஸ்டோர், அதே மாதிரி நகை கடை இதிலெல்லாம் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லைனா பில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அது எல்லாமே எதற்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பல்க் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸை வந்து அனுப்பி உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் கடையோட கஸ்டமர்ஸோட மொபைல் நம்பர்ஸை நீங்கள் வந்து கேதர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இப்போ நீங்கள் தான் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸோட நம்பர்ஸை ஒரு சில ப்ரொவைடர் வந்து விற்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள ரீச் அவுட் பண்ணி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவான பணத்திற்கு நீங்கள் அந்த கான்டாக்டை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பட் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியும் கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். சேம் செட்டப் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பேஸ்ட் ஆர் அப்லோடுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கான்டாக்டை வந்து ஃபஸ்ட்டு அப்லோடு பண்ணிடணும். அப்லோடு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய மெசேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான எல்லாமே வந்து இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ அதற்கான லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனுப்பணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன டெக்ஸ்ட் லிமிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி லிங்க் லிமிட்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒவ்வொரு தளத்திற்கும் தகுந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எதில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை ஆட் பண்ணி பல்க் எஸ்எம்எஸ் வந்து அனுப்ப முடியும். சரிங்க, இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் இவ்வளவு காசு வந்து செலவு பண்ணி நான் வந்து ப்ரொமோஷன் பண்ண முடியுமா, அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்காகவே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சென்ட் 100% ஃப்ரீ பல்க் மெசேஜ் ஆன் வாட்ஸ்அப் யூஸிங் எக்ஸல் அப்படிங்கிற இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன வந்து பேசியிருப்பேன் அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும், நீங்கள் பார்த்து வந்து இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ எதற்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்கலாம் மொபைல் நம்பர், அதே மாதிரி மெசேஜ், இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் இதில் வந்து ஆட் பண்ண முடியும், எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் இதில் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து அந்த கஸ்டமர்ஸ் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல்க் எஸ்எம்எஸ் சூப்பராக வந்து அவங்களுடைய பர்சனல் மெசேஜுக்கு வந்து போயிடும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடையில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ண முடியும். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசி வேணும், ஒரு எக்ஸல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண தெரியணும். ஏன்னா நான் தான் டுட்டோரியலில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேனே. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அதை பண்ணிட முடியும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பல்க் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. வேறு ஏதாவது இப்போ அந்த பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் குறித்த தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை ஒரு கொஸ்டினாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது குறித்து வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டிக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.